வணக்கம். அடாது மழை பெய்தாலும் விடாதுங்கிறது போல, அடாது வெயில் இருந்தாலும், கொளுத்துகிற வெயில் இருந்தாலும் பிரச்சார அனல் இன்னும் சூடு கலப்புங்கிறது போல, குட்டி பத்மினி மேட்ரு இன்னும் விட்ட பாட்டா காணும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த நடிகர் மோகன் சர்மா அப்படிங்கிறவரை குட்டி பத்மினி பேட்டி எடுத்தாலும் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி எடுக்கிற அவங்க பேட்டி எல்லாமே இப்படியான ஒரு காயப்படுத்துகிற விதமாகவும் கான்ட்ரவர்ஷியாகவும் தான் இருக்குன்னு சொன்னாலும் கூட, இந்த மோகன் சர்மாவுடைய பேட்டியும் படுக்கை அறைக்கு அவங்க தான் என்னைய கூப்பிட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி குட்டி பத்மினிட்ட அந்த பேசின அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அருவருக்கத்தக்க ஆபாசத்தக்கதா புறக்கணிக்கிற விதமாகவே இருந்ததுன்னு எங்க பார்த்தாலும் இந்த கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதற்கு காரணம் நடிகை லக்ஷ்மி மேல நமக்கு இருக்கிற ஒரு அபிமானம், நடிகை லக்ஷ்மியை லக்ஷ்மியா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். டாக்டர் காந்தராஜ் அப்படிங்கிறவர் தசாவதாரம் மாதிரியான படங்கள்லாம் நம்ம அவரை பார்க்கலாம். டாக்டராகவே நடிச்சிருப்பாரு. மிகப்பெரிய அரசியல் பாரம்பரிய பின்புலம் கொண்டவர். அரசு எந்திரங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நன்றாக தெரிந்தவர். அரசியல்வாதி குடும்பத்தை சேர்ந்தவர். மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் மாதிரியான ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு பக்கத்தில் சேலத்தில் சின்ன வயசுலேருந்து வாழ்ந்தவர். எல்லா நடிகைகளோடும் இயக்குநர்களோடும் தயாரிப்பாளர்களோடும் நல்ல உறவில் இருந்தவர். சினிமா பற்றிய விஷயங்கள் அனைத்தும் தெரிந்தவர். அந்த காந்தராஜ் சாரை பல பேட்டிகள் எடுப்பாங்க. ஜெயலலிதா பற்றி கேட்பாங்க, ஜெமினி கணேசன் பற்றிலாம் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் அவர் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா அவர் பதில் படன்னு சொல்லிடுவார். மனசுலலாம் எதையும் வச்சுக்க மாட்டார். கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுவார்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவர். சமீபத்தில் காந்தராஜ் சார்கிட்ட பேட்டி எடுத்தவர் ஒரு பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டியில் இன்டர்வியூவில் காந்தராஜ் சார்கிட்ட கேட்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த பேட்டியினுடைய முழு சாராம்சமுமே குட்டி பத்மினி சம்மந்தப்பட்டதாகவும், குட்டி பத்மினி அந்த நடிகர் மோகன் சர்மாட்ட இப்படி கேட்டது அப்படிங்கிற அதுக்கான ஒரு பதிலடி தருகிற விதமாகவே தான் அந்த பேட்டியை நான் பார்த்தேன். ஏங்க இது என்ன, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாங்க, பிரிஞ்சாங்க, அதோட விட்டுருங்க, போட்டு அதை நோண்டி 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 ஏன் இது மாதிரி பண்றீங்க அப்படின்னு குட்டி பத்மினியை அவர் வன்மையா கண்டிச்சிருந்தார் காந்தராஜ் அவர்கள். இத்தனைக்கும் காந்தராஜ் அவர்கள் போடுன்னு போட்டுருவாரு. சாவித்திரி அம்மா குடிச்சாங்க, போனாங்க, அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, அப்ப என்ன நடந்துச்சு, அன்னைக்கு சாவித்ரி கணேஷ் அப்படின்னு பேர் இடம்பெறுவதற்கான சூழல் அவங்க வீட்டில இருந்து ஏற்பட்டது. இது மாதிரி பல விஷயங்களை மனதார போட்டு உடைக்கிறவர் தான்னாலும் கூட இந்த விஷயத்த அவரால் ஜீரணிக்கவே முடியல. ஏன் அந்த அம்மா இப்படி பேசுனாங்க, கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, நல்லாவே இல்லை இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு அதை சொல்லியிருந்ததை நான் கவனித்து பார்த்தேன். இவரே இப்படிலாம் டுபால்னு பேசக்கூடியவர் தான். ஆனால் அதுதான் பாருங்களேன், அவரா சொன்னா அது வேற விஷயம். ஆனா நாம துருவி கேள்வி கேட்டு அவங்கள உசுப்பி விடுறது இல்லை. இப்படி உசுப்பேத்தியதாண்டா இப்படி ரணகலமாக்கிட்டீங்க உடம்ப அப்படின்னு சொல்றது மாதிரி உசுப்பேத்தி கேள்விகளை பதில வாங்குற விதம் இருக்குல்ல, அது அங்க ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்பட்டிருக்கு எல்லாராலையும் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த பேட்டியில அவர் சொல்றாரு, நடிகையர் திலகம் அந்த படத்தை நான் பார்த்துட்டு அவ்வளவு கோபமான நான். அவங்க ஆந்திர தேசத்தை சேர்ந்தவர்கள் படைப்பாளர்கள், சாவித்திரி ஆந்திர தேசத்துக்காரங்க. அதனால அந்த படத்தை அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு வரலாறை திருச்சிலாம் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஜெமினி கணேசன் எவ்வளவு அவமானப்பட்டாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. கடைசி வரைக்கும் சாவித்திரியை சேஃப் அண்ட் இதுல வச்சுக்கிட்டே இருந்தார். அவரு அடைக்கலம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவரு அவங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த படத்துல ஒரு வில்லனை போல ஜெமினி கணேசனை காமிச்சிருக்காங்க. இது ரொம்ப தப்பானது அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்கிற அதே சமயத்துல ஒரு நடிகை லக்ஷ்மி ஒரு மிகச்சிறந்த நடிகை. அந்த அவங்கள நடிகையா தான் நாம பார்க்கணும். நல்லா நடிச்சிருக்காங்க, பிரமாதமா நடிக்கிறாங்க, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அவர் கோடிட்டு காட்டுறாரு. லக்ஷ்மி எல்லாம் அந்த படத்துலலாம் அவ்வளவு பிரமாதமா நடிச்சிருக்காங்க, இந்த படத்துலலாம் லக்ஷ்மி பிரமாதமா நடிச்சிருக்காங்க. ஏன் எம்ஜிஆர் லக்ஷ்மியை பயன்படுத்தல? ஏன்னா மிகச்சிறந்த நடிகை, அவங்க நிற்கிற ஒரு ஃப்ரேம்லயே தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் சங்கே முழங்குங்கிற ஒரே ஒரு படத்துல மட்டும் நடிக்க வச்சாரு அப்படின்னு காந்தராஜ் சார் சொல்லியிருந்தாரு. மாட்டுக்கார வேலையிலையும் லக்ஷ்மி அம்மா எம்ஜிஆருக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இதய வீணை படத்துலயும் நடிச்சிருப்பாங்க, ஆனா எம்ஜிஆருக்கு ஜோடி கிடையாது. ஆக எம்ஜிஆரோட இந்த படங்கள் மாட்டுக்கார வேலன், சங்கே முழங்கு, இதய வீணை அப்படின்னு படங்கள்லாம் இருந்தாலும் கூட அவருக்கு குறிப்பிடுற விஷயம் அதுதான்.
மற்றபடி அன்னைக்கு தேதிக்கு மற்ற நடிகைகள் எல்லாரோடையும் அவர் தொடர்ந்து நடிக்கலாம் வச்சிட்டு இருந்தவர். ஏன் லக்ஷ்மியை தொடர்ந்து நடிக்க வைக்கல? ஏன்னா ஒரு சின்ன ஒரு கண் அசைவுல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி அப்ளாஸ் வாங்கக்கூடியவங்க, அந்த கேரக்டருக்கு ஒரு உயிர் ஊட்டுறவங்க லக்ஷ்மி. அப்படிப்பட்ட லக்ஷ்மியை வந்து ஒரு சிறந்த நடிகையான லக்ஷ்மியை அப்படித்தான் பார்க்கணும். அவங்க கல்யாணம் பண்ணாங்க, ஒத்து வரல, பிரிஞ்சிட்டாங்கனாக்கா அதை அதோட விட்டுறணும். பயாலஜிக்கல் ஃபாதரா, அந்த ஃபாதரா, இந்த ஃபாதரெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நான் எந்த அளவுக்கு இதில் நான் வந்து கோபப்பட்டு வருத்தப்பட்டு வேதனையோடு நான் பகிர்ந்துக்கிட்டனோ, அதே போல் காந்தராஜ் மாதிரியான மிகப்பெரிய அரசியல் அறிவு கொண்டவர்கள், சினிமா அறிவு கொண்டவர்கள், அரசு எந்திர செயல்பாடுகள் எல்லாம் நுணுக்கமாக தெரிந்து வைத்தவர்கள். அவங்களுக்கு காந்தராஜ் அவர்களுக்கு தெரியும் எம்ஜிஆருடைய அரசியல் எப்படி, கருணாநிதியினுடைய அரசியல் எப்படின்னு. காந்தராஜ் அவர்களுக்கு தெரியும் எம்ஜிஆருடைய கடைசி காலகட்டங்கள் எப்படியானது அப்படின்னு. ஜெயலலிதாவினுடைய அரசியல் வருகை எதனால ஏற்பட்டது அப்படிங்கிறதும், ஜெயலலிதாவுடைய கடைசி தருணங்கள் எப்படிங்கிறது, இது மாதிரியான பல விஷயங்கள் அவருக்கு தெரிந்தது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் உள்ளுக்குள்ளார வச்சிருக்கிறவர். அவருக்கும் இதே போல ஒரு சிந்தனை தான் எழுந்திருக்கு. நடிகை லக்ஷ்மியை நடிகையாக மட்டுமே பாருங்க. அவங்களுடைய பர்சனலுக்குள்ளார அவங்களுக்கு 1000 வலிகளும் வேதனைகளும் இருக்கும். அதுக்குள்ளார மூக்க நுழைக்காதீங்க. ஏன் இந்த அம்மா இப்படி மூக்க நுழைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதை அடுத்து வர நிறைய சமூக வலைதளங்களையும் கூட இதை பற்றி அவங்களுக்கு பிரபு நேபாள் எத்தனாவது கணவர் தெரியுமா, குட்டி பத்மினிக்கு பிரபு நேபாள் எத்தனாவது கணவர் தெரியுமா, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க தெரியுமா, அப்படி இப்படின்றாங்க. இங்கே நீ என்னென்ன பண்ணின தெரியுமா, நான் என்னென்ன பண்ணினேன் தெரியுமான்னு சொல்றது, பட்டியல் போடுறது, அதெல்லாம் எனக்கு சரின்னு தோணலை. நான் அந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கும் நான் தயாராக இல்லை, அப்படி நான் சொல்லவும் விரும்பலை. ஆனால் காந்தராஜ் மாதிரி ஒருத்தருங்க சொல்கிறாங்க. இங்கே நிறைய பேர் சமூக வலைதளங்களில் இப்படியெல்லாம் நம்ம கேட்குற கேள்விகளெல்லாம் திட்டி இப்படியெல்லாம் பேட்டி எடுக்கக்கூடாதுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றத உணர்ந்து குட்டி பத்மினி திருந்தணும். குட்டி பத்மினி மேடம் வந்து மாறணும், நாகரிகமான முறையில் கேள்விகளை கேட்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு அப்படி இப்படி அப்படி இப்படின்றது மாதிரியே தொடர்ந்து பேட்டிகள் வந்துக்கிட்டே இருந்ததுனாக்கா அது குட்டி பத்மினி அப்படிங்கிற ஒரு மகத்தான ஒரு நல்ல நடிகை மேலே வைத்திருக்கிற அந்த அபிப்பிராயங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதோ அப்படின்ற ஒரு வருத்தமும் எனக்கு இருக்கு. அவங்க இப்படிலாம் கேள்வி கேட்டாங்கன்னு குட்டி பத்மினி மேல கோபமும் வருத்தமும் இருக்கு. அதே போல ஐயோ குட்டி பத்மினிக்கு இதெல்லாம் நெகட்டிவாவே ஆயிட்டு இருக்க அப்படிங்கிற வருத்தமும் எனக்கு இருக்கு. ஏன்னா குட்டி பத்மினியை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்ல நடிகை. அதனால காந்தராஜ் அவர்கள் சொன்ன விஷயத்தையும் இதோட சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இதையெல்லாம் குட்டி பத்மினி பார்க்குறாங்களா, பார்த்து கொஞ்சம் சரிவர கொஞ்சம் திருத்திட்டாங்கனாக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா நல்ல பேட்டி கிடைச்சிதுனாக்கா அது ஒரு கால பொக்கிஷமாக அது இருக்கும். இப்போ இது இந்த மாதிரியான யூடியூப் உலகத்தில் கால பொக்கிஷமாக 100 வருடங்கள் கழித்தும் இதெல்லாம் உட்கார்ந்துருக்கு அப்படின்னும் போது 100 வருஷம் கழிச்சு இந்த நடிகை வந்து இப்படியா நடந்துச்சாமே, இந்த நடிகை வந்து படுக்கைக்கே அழைச்சாங்களாமே, இவர் வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லையாமே, அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இங்கிலீஷில் சாரி சொன்னாக்கா அது மேம்போக்கா சொல்கிறது மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா. மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறதுக்கும் சாரி அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இந்த பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படிங்கிறத தமிழ்படுத்தி கொஞ்சம் பார்த்தோன்னாக்கா அதில் இருக்கிற கோப நியாயங்கள் புரியும்னு நினைக்கிறேன். வணக்கம்.